ஸ்டார்ட் பண்ணிடுறதுக்கு இப்போ நம்ம அரங்கூர் ஊராட்சியிலேருந்து ஏன் ஊராட்சி பெற திரும்ப பதிவு கொண்டு தெரியுமா? எல்லா இடத்துலையும் என்ன தேவைப்படுதுன்னா ஏதோ ஒரு முன்மாதிரி தேவைப்படுதா, உதாரணம் தேவைப்படுதா, யாரும் சரியில்லை அப்படிங்கிறதால எல்லாம் அப்படியே சொல்லிட்டா சரியாயிடுமா? அப்போ ஏதோ ஒன்று வேணும்ல. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்? கணக்கெடுப்பு எடுத்தோம். ஏன் எடுக்கிறோம்? நீங்கள் வந்து அரங்கூர் பாலர் பஞ்சாயத்து வச்சுருக்கீங்க, எல்லாம் ஓகே. ஏன் கணக்கெடுப்போம்? புதுசாக தெரிஞ்சுக்கணும். வேற என்னென்ன பாறைகள் இருக்கு, நம்ம ஊர்ல என்னென்னலாம் இருக்கு, அப்புறம் அதை பார்த்து இன்னும் என்னென்ன விஷயம் கற்றுக்கலாம். வேற பறவைகள்லாம் எதுக்கு இருக்கு, அப்புறம் ஆமாம், அப்புறம் பறவைகளால் நம்மளுக்கு என்ன யூஸ், பறவைகளால் நமக்கு என்ன யூஸ், அப்புறம் நிறைய பேர் எழுதுனீங்களே கடன்னு. வேற பறவைகள் என்னென்ன சாப்பிடுது, வேற தெரிஞ்சுக்கலாமா? என்னன்னா பறவைகள் இருக்கு, சரியா? இப்போ நம்ம என்ன பேசுறோம்ல, நம்மால இந்த மரத்துக்கும் இயற்கை வளங்களுக்கும் பிரச்சனையா, இல்லை அவங்களால நமக்கு பிரச்சனையா? நம்ம என்ன பண்றோம்? பாதுகாக்கிறதுக்குள்ள என்ன பண்றோம்? அழிக்கிறோம். இப்ப நம்மளால உருவாக்க முடியாத ஒரு விஷயத்த நம்ம அழிக்கலாமா? மலையை உருவாக்க முடியுமா? மலையை உருவாக்க முடியுமா? ஏன்? மலை எப்படி உருவாக்க முடியும்? அந்த மலை இல்ல, மலையை உருவாக்க முடியுமா நம்மளால? ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை அழிக்கிறோம். நீர் இருக்குல்ல, நீர் எங்க இருந்து உருவாகுது? மழை பெய்யறதால, பூமியில இருந்து. வேற சரி, நமக்கு நீர் எப்படிப்பா கிடைக்குது? மழை மூலமா கிடைக்குது. அந்த மழை இருக்குல்ல, அந்த மழையை உருவாக்கணும்னா என்ன தேவை? நமக்கு மரங்கள் தேவை. மரங்கள்லாம் எங்க அதிகமா இருக்கு? காடுகள் எங்க இன்னும் அதிகமா இருக்கும்? அதான் அது எங்க இருக்கும்? அது எங்கெல்லாம் இருக்கு நம்ம பாக்குறோம்ல. கிராமமா இருக்கணும், இல்ல வந்து ஆகாயத்தை தொடுற அளவுக்கு மரங்கள் எங்க இருக்கு? அதிகமா இருக்கு மலை. அப்ப மலை தானே ஆதாரமே. அப்ப நமக்கு நீர் எங்க உருவாகுது? எது மூலயமா? முதல் படி எங்க? மலையில இருந்து என்ன வரும்? அருவி வரும். அருவியில இருந்து என்ன வரும்? அடுத்து உருவாகும் ஆறு. அப்புறம் ஆறுல இருந்து என்ன உருவாகும்? உருவாகுமா? இப்ப இதெல்லாம் நமக்கு என்ன கிடைக்குது? நீர் கிடைக்குதா? அப்ப நீர் இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? நீர் இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும்? உணவை உற்பத்தி பண்ண முடியும். சோறு எப்படி கிடைக்கும்? விவசாயம் பண்ண என்ன வேணும்? நீர் வேணும். அப்ப அந்த சோறு இருந்தா தான் என்ன இருக்கும்? நமக்கு வயிறு இருக்கும். வயிறு இருந்தா தான் என்ன இருக்கும்? சாப்பிட முடியும். சாப்பிட்டாதான் என்ன ஆக முடியும்? உயிர் வாழ முடியும். அப்ப புரியுதா? மலைக்கும் நம்மளோட உயிருக்கும் எவ்வளவு விஷயம் இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? அப்ப அப்படிப்பட்ட மலையை வந்து செடி கொடி நம்மளுடைய பூச்சி வகைகள் இருக்குல்ல, நம்ம பேசுறோம்ல. ஒரு வசனம் எழுதிருந்தீங்களா? என்ன எழுதிருந்தீங்க? செரித்ததை உரமாக்குகிறது, செரிக்காததை. அப்ப என்ன பண்ணுதுன்னா, செரிச்சது என்ன பண்ணுது? சாப்பிட்றது செரிக்கிறது என்ன பண்ணுது? வயிற்றுக்குள்ள போயிடுது, சரியா? செரிக்காத என்ன பண்ணுது? விதைய போடுதா? விதை என்ன ஆகுது? இப்ப மலை மேல இருக்கிற மரம்லாம் யார் உருவாக்குனது? அப்ப அப்படிப்பட்ட பறவைகள் தேவையா இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? எப்படி அடிக்கிறோம்? மொபைல் மூலியமா, டவர் மூலியமா எல்லாமே தேவை இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுல வந்து எப்படி வந்து நம்ம காப்பாற்றணும்? அப்போ அந்த பறவைகள்லாம் இல்லைன்னா நமக்கு கிடைக்குமா? மரங்கள் கிடைக்குமா? மரங்கள் எல்லாம் மழை இருக்குமா? மழை எல்லாம் அருவி இருக்குமா? அருவியெல்லாம் ஆறு இருக்குமா? ஆறெல்லாம் நீர் இருக்குமா? சோறு இருக்குமா? உயிர் இருக்குமா? புரியுதா? எதுக்காக கணக்கெடுத்தீங்கன்னு புரியுதா? அப்ப பறவைகள் எவ்வளவு அவசியம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பறவைகளை பாதுகாக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், சரியா? பிளாஸ்டிக் பயன்படுத்துறதை குறைக்கணும். இதெல்லாம் இருக்கா? அதுக்காக தான் நீங்க உங்களை அனுப்பிச்சு விடுது. அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு முடிச்சுட்டு எத்தனை பறவைகள் இன்னைக்கு காலகட்டத்துக்கு இருக்கு, இதுவே இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பறவைகள் இருந்துச்சு, ஏன் பறவைகளோட எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சது, ஏன் அழிஞ்சது, இயற்கை வளங்கள்லாம் ஏன் அழியுது, இயற்கை வளங்களை வந்து மீட்டெடுக்கணும், நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்கணும். புரியுதா? நம்ம பாலர் பஞ்சாயத்து நோக்கம் என்னன்னா, படிக்கிற பசங்களை படிக்க, விளையாடுற பசங்களை விளையாட வைக்கணும், பேசுகிற பசங்களை பேச வைக்கணும். உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ நீங்கள் கேட்கணும்.
உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை வெளில கொண்டு வரணும். சரியா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ செய்யுங்க. படிக்கணும். படிக்கிறது கூடவே இன்னும் உங்களுக்கு என்ன நல்லா தெரியுதோ அதை செய்யுங்க. ஆனால் என்ன முக்கியம்? முதல்ல படிப்பு முக்கியம். சரியா? படிக்கிறதையும் படிக்கணும். இன்னும் வேறு என்ன கூடுதலாக பண்ண முடியும் பண்ணணும். சமுதாயத்தை பார்த்துக்கிறது யாரோட பொறுப்பு? நம்மளோட பொறுப்பு. அதுக்கு தான் இப்போ நம்ம கணக்கு எடுக்கணும். இன்றைக்கி நீங்கள் போயிட்டு வந்து சும்மா நம்ம போயிட்டு சும்மா போகணும், ஒரு 10 இது பார்த்தோம், நம்ம பறவைகள் பார்த்தோம், எழுதிட்டு வந்தோம், அது இல்லை. ஏன் இத்தனை பறவைகள் தான் இருக்குது, பறவைகள்லாம் எங்கே போச்சு, ஏன் அழிஞ்சுது, திரும்ப இந்த பறவைகளை உருவாக்குறதுக்கு பறவைகளை உருவாக்க முடியுமா நம்மளால்? ஒரு இனத்தை உருவாக்க முடியுமா? இப்போ மனித இனம் இருக்குது, அழிஞ்சு போச்சு, உருவாக்க முடியுமா? உருவானாதான். அதே போல் தான் எல்லா இனங்களுமே, எல்லா உயிரினங்களும் தாவரமாக இருக்கட்டும். இப்போ இந்த செடி இருக்குது, பிடிங்கி போட்டால் உயிர் வருமா? வராது. திரும்ப வச்சா தானே வரும். அப்போ அந்த மாதிரி எல்லாத்தையும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அதுக்காக தான் நம்ம கணக்கு எடுத்தோம். இப்போ புரியுதா ஏன் பறவைகள் நம்ம கணக்கு எடுக்கணும்னு? இதே போல் தாவரங்கள், மரங்கள் இருக்குன்னா ஒவ்வொன்றும் இப்போ நம்ம இந்த மரங்கள் இருக்குல்ல, நமக்கு நம்ம சொல்லுவோம்ல சுவாசிக்கிற காற்று என்ன காற்றா முதல்ல வருது, நம்ம வெளிவிடுற காற்று என்ன காற்று? ஆனால் நம்ம என்ன சுவாசிக்கிறோம்? எப்படி கிடைக்குது? மரங்கள் தான் சுத்தம் பண்ணி கொடுக்குது. அப்போ மரங்கள்லாம் அழிச்சு வீடு கட்டிட்டா காற்று கிடைக்காது. இப்போ எப்படி காற்று சிட்டிலாம் நகரத்தெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க? வச்சு அடைச்சி கொடுக்குறாங்களா? எத்தனை பேர்த்தால வாங்கி சுவாசிக்க முடியும்? சரி, எல்லாரும் வாங்கி வாங்கி சுவாசிக்கிறோம். எவ்வளோ நாளைக்கு அதை உற்பத்தி பண்ண முடியும்? அது கொஞ்சம். அப்போ புரியுதா இயற்கை இல்லாமல் வாழ முடியுமா? அப்போ இயற்கை இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது. சரியா? இயற்கை எப்படி தெரியுமா? இப்போ நம்ம சொல்லுவோம்ல, படிச்சிருக்கோமா? நம்மளாம் பாடப்புத்தகத்தில் படிப்போம். தாய்மை பொருளாதாரம், பசுமை பொருளாதாரம் அப்படிலாம் படிக்கிறோமா? பொருளாதாரம்னா என்ன? அந்த நாட்டோட மேம்பாடு, அந்த நாட்டோட பொருளாதார பணம். சரியா? அது எதை சார்ந்து இருக்கணும்னா வளமும் நிலமும் சார்ந்து இருக்கணும். நம்மளோட வளர்ச்சி இருக்குல்ல, மண்ணும் நிலமும் சார்ந்து இருக்கணும், இயற்கை சார்ந்து இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா நம்ம அழியாமல் நம்மளால இருக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? இயற்கையெல்லாம் அழிஞ்சு வந்து என்ன ஆகும்? அதுக்கு எத்தனை மாநிலங்கள், எத்தனை நாடுகள் வந்து உதாரணமாக இருக்குது இருக்கா? நைஜீரியான்னு ஒரு நாடு இருந்துச்சா? இருந்துச்சு. எப்படி அழிஞ்சு போச்சு? விஞ்ஞானத்தை நோக்கி வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சினா வீழ்ச்சி. வளர்ச்சி முக்கியம். ஆனால் வளர்ச்சி எதை நோக்கி இருக்கு? எப்படி இருக்கணும்? இயற்கை சார்ந்து இருக்கணும். சரியா? அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் உங்களெல்லாம் இதுக்குள்ளே ஈடுபடுத்து. பண்ணலாமா? கரெக்டாக பண்ணலாமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிளாஸ்டிக் இருக்குன்னா கரெக்டாக பிளாஸ்டிக் பிரித்து போடணும். பிளாஸ்டிக் பயன்படுத்துறதை குறைக்கணும். நம்ம பெரியவங்களை போய் சரி பண்ண முடியாது. நீங்கள் படிப்படியாக உங்கள் வீட்டிலே ஒரு பிளாஸ்டிக் இருந்தால் கூட என்ன பண்ணணும்னா, இது இப்படி போடாதீங்க, குப்பத்தொட்டில் போடுங்க, பிளாஸ்டிக் தனியாக பிரித்து வைங்க, தூய்மை கவர்ட்டு தனியாக பிரித்து கொடுங்க. வராங்களா? நீங்கள் இப்போ இந்த பகுதியெல்லாம் வராங்க, அங்கே வரலல்ல, நீங்கள் என்ன பண்ணலான்னா பிளாஸ்டிக்கை மட்டும் எடுத்து பிரிக்கலாம். பிரித்து உங்கள் வீட்டில் அவங்க பண்ணலை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 5 நிமிஷம் தினமும் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி பிளாஸ்டிக் மட்டும் எடுத்து தனியாக வைங்க. நம்ம செய்யலாம்ல? நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா? வீட்டில் அவங்க செய்ய சொன்னால் செய்ய மாட்டாங்க, எனக்கு வேலை இருக்கும்பாங்க. நான் துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், சமைக்கணும், எனக்கு வேலை இருக்குன்னு செய்ய முடியாதும்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃப்ரீயாக தானே இருக்கீங்க. அப்போ நீங்கள் பிரித்து கொடுங்க. அப்போ கொண்டு வரலாம், கட்டுப்பாடில் கொண்டு வரலாமா? அப்போ பிளாஸ்டிக் பூமிக்குள்ளே போகாமல் எல்லாமே கைக்கு வந்து சேர்ந்துருமா? அப்போ நம்ம மழை பெய்யுதுல்ல, மழை நீர் சேமிக்கணும்பா. எல்லாமே எப்படி இருக்குது? நம்ம பிளாஸ்டிக்கும் பேசுகிறோம்ல, ஏன் பெருசுப்படுத்தி பேசுகிறோன்னா, நீங்கள் பிளாஸ்டிக் பூமியில் போட்டால் தண்ணி கீழே பூமிக்குள்ளே இறங்குமா? என்னவா போயிடும்? நீராகவே போயிடும், மேலே போயிடுமா? அப்போ பூமிக்குள்ளே போகணுமா? அப்போ பிளாஸ்டிக் கட்டுப்படுத்தணுமா? யார் கட்டுப்படுத்துவா? நம்மளால் சில விஷயத்தில் பயன்படுத்தாமல் இருக்க முடியல. பால் அந்த பாக்கெட்டில் தான் வரும். ஆனால் நம்ம ஊரில் வாங்கினா போய் இதில் வாங்கலாம், வட்டாவில் வாங்கிட்டு வரலாம் போயிட்டு. இல்லை வேறு வழியில் பாக்கெட்டு தான் வரும், தப்பு இல்லை. ஏன் அந்த பாக்கெட்டு, எண்ணெய் பாக்கெட்டு, பால் பாக்கெட்டு, நம்ம வாங்குகிற பிஸ்கட் பாக்கெட்டு அதெல்லாம் பிரித்து ஏன் நம்ம கொடுக்கக்கூடாது? அப்போ பூமியில் போகிறத தடுக்கிறோம்ல, அப்போ அவங்கள விட்டுரும், பெரியவங்களை விட்டுரும். அவங்களால பண்ண முடியல, நம்ம பண்ண முடியாது, பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு 30-40 பேர் இருக்கீங்களா? நீங்கள் 40 பேர் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா ஒரு நாளைக்கு 10 பேப்பர்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க 10 பேப்பர். எப்படினாலும் உங்கள் வீட்டில் ஒரு எண்ணெய் கவரு, ஒரு பால் கவரு, ஒரு பிஸ்கட் கவரு, நீங்கள் வாங்குற குறுக்குறு சிப்ஸ் ஏதாவது ஒன்று வந்துடுதா? 10 பிளாஸ்டிக் பேப்பர் வந்துடுதா? இங்கே நீங்கள் 40 பேர் இருப்பீங்க, ஒரு நாளைக்கு 10 பேப்பர் நீங்கள் எடுக்கிறீங்க. 40 பேர் என்னாச்சு? 400 பேக்கெட் ஆச்சா? அப்போ ஒரு மாதத்துக்கு என்னாச்சு? எத்தனை பேப்பர்? கணக்கு சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லணும். நீங்கள் சொல்கிறது 3 நாளைக்கு 12,000 பேப்பர். புரியுதா? இங்கே இருக்கிறவங்க நீங்கள் ஒரு மாதத்துக்கு தனியாக பேப்பரை 10 பேப்பர் ஒரு நாளைக்கு பிரிச்சிங்கன்னா 12,000 பேப்பர். புரியுதா? இந்த 12,000 பேப்பர் போனால் என்ன ஆகும்? இந்த மாதிரி எத்தனை 12,000 பேப்பர்? அப்போ இதை மாடு போய் சாப்பிடும் போது மாடுக்கு குடலில் மாட்டிட்டு மாடு இறந்து போயிடுதா? ஆடு இறந்து போயிடுதா? அது சாப்பிட்டு நம்ம போய் சாப்பிட்டா நமக்கு பிரச்சனை வருமா?
வருமா வராதா? பிளாஸ்டிக் சாப்பிட்டது போய் நம்ம சர்க்கரை பிரச்சனை வருமா வராதா? அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோமா? இப்போ எல்லாமே இது எதை சார்ந்து இருக்கு? எல்லாமே பிளாஸ்டிக்கு. இதெல்லாம் ஒழிக்கிறது என்னது? இது எல்லாமே நம்ம எதை சார்ந்து வாழ்கிறோம்? இயற்கை சார்ந்து தான் வாழ்கிறோம். இயற்கை இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அப்போ யாருக்கு இதில் பொறுப்பு இருக்குது? அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா, நீங்கள் தான் முழுக்க வேலை செய்யணும். இன்னிலேருந்து பண்ணலாமா? நாங்கள் உங்களை பார்ப்போம். நீங்கள் 1 கிலோ எடுத்து வந்து எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா 8 ரூபா உங்களுக்கு காசு. புரியுதா? 1 கிலோ பேப்பர் நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வாரம் எங்கிட்ட ஒப்படைக்கலாம். 8 ரூபா காசு எங்கிட்ட. உங்களுக்காக ஒரு ஆஃபர். உங்களுக்கு 10 ரூபா. 10 கிலோ கொடுத்தானா 100 ரூபா. ஓகேவா? ஆஃபர் வைக்கலாம் 10 ரூபா. 1 கிலோ பேப்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 10 ரூபாப்பா. அது ஒரு நாள்ல கொடுத்தோம். எத்தனை நாளில் கொடுத்தாலும் சரி, நீ ஒரே நாளில் 100 கிலோ வந்து கொடுத்தாலும் 1000 ரூபா வாங்கிட்டு போயிடலாம். ரெடியா? நீ ரெடி இல்லை, எல்லாரும் ரெடியான்னு கேட்குறேன். நீங்கள் உங்கள் பாலர் பஞ்சாயத்துக்கு வருமானம் நாங்களே கொடுக்குறோம். நீ முடியல இல்லைண்ணா? இல்லைப்பா, ஒரு விஷயம் இது முக்கியம்பா. நம்ம இவ்வளோ நிகழ்ச்சி பண்ணுறோம்ல, இன்னைக்கு நம்ம எப்படின்னா ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா? இது எடுக்கிறியா? என்னென்னா நம்ம ஒரு விஷயம் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். அதனுடைய எதிர்பார்ப்பு நோக்கம் வேறு. சரியா? உங்களெல்லாம் நாங்கள் வச்சு வேலை செய்யறதுக்கான நோக்கம் வேறு. அது இப்போ உங்களுக்கு புரியாது, புரிஞ்சுக்கிற பக்கம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் வளர்ந்து வரும்போது இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு ஒரு விஷயம் நம்ம அனுபவிக்கும் போது அப்போ தான் உங்களுக்கு புரியும் நாங்கள் என்ன இன்றைக்கி பண்ணுறோங்கிறது. சரியா? உங்களை ஏன் பயன்படுத்துகிறோன்னா வளர்கிற தலைமுறை தான் நம்ம இப்போ என்னென்னா நம்ம ஊராட்சி எனக்கு பாரு நல்லா கேட்கணும். நான் ஜெனிஷே செயல்படுன்னு நினைக்காங்க. யாரும் ஒருத்தர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. நீங்கள் படிக்கிற பசங்க சொன்னால் கேட்பீங்கன்னு தான் உங்களை சொல்கிறோம். நம்ம திரும்ப சொல்கிறோம். நீங்கள் தான் மாற்றணும். யாரும் இங்கே நம்ம சமுதாயத்தை மாற்ற மாட்டாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் பிரச்சனையாக இருக்குன்னு யோசிக்கிறாங்களா? சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வீட்டில் எல்லாம் சம்பாதிக்கிறாங்களே, இங்கே பாரு அகியே, இங்கே நான் அப்பா அம்மா இருக்காங்கல்ல, எல்லாரும் யாருக்காக சம்பாதிக்கிறாங்க? அவங்களுக்கு தான் சம்பாதிக்கிறாங்க. இப்போ உங்கள் அப்பா அம்மாலாம் சம்பாதிச்சு ஒரு 100 கோடி ரூபாய் பணம் பேங்கில் போட்டு வச்சுட்டாங்க. சரியா? ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி வச்சுட்டாங்க. ஒரு 100 கோடி ரூபாய்க்கு நகை வச்சுட்டாங்க. சரியா? அவங்க இறந்துட்டாங்கப்பா. சரியா? அவங்க இறந்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் எல்லாமே. சரியா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் இப்போ நீங்கள் இருக்கீங்களா, உங்களை மாதிரியே பிறந்து இன்னொரு குடும்பத்தில் வளர்ந்து வர்றவங்க உங்கள் சுற்றி உங்கள் ஊரில் இருக்கிறவங்க, அரங்கூரில் வச்சுங்களேன், அரங்கூரில் இருக்கிறவங்க எல்லாரும் திருடர், எல்லாரும் கொலைகாரர், எல்லாரும் கொள்ளைக்காரர். சரியா? உங்களால் நிம்மதியாக வாழ முடியுமா? ஏன்? அப்புறம் அப்போ என்ன பண்ணணும்? எல்லாரையும் என்ன பண்ணணும்? எல்லாரையும் மாற்றணும். எல்லாரையும் நல்லவங்களாக கொண்டு வந்தால் தான் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும். இதை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பிள்ளைங்களை சொத்து சேர்த்து வச்சிரும், வீடு கட்டி வச்சிரும், நகை வாங்கி வச்சிருன்னு நினைக்கிறாங்க. முன்ன செயின் எங்கே படிச்சுட்டு இருந்தாங்க? வண்டியில், ஓடுற வண்டியில், சிட்டியில் படித்தாங்க. இப்போ எங்கே படிக்கிறாங்க? எங்கே படிக்கிறாங்க? கிராமனா எங்கே? அரங்கூரில் படிச்சிருக்காங்களா இல்லையா? யாரோட அலட்சியம்? நம்ம என்ன நினைக்கிறோம்? எங்கேயோ பிரச்சனை நடக்குது, எங்கேயோ தப்பு நடக்குது, நமக்கு என்ன நினைக்கிறோம்? அப்படி நினைக்கக்கூடாது. புரியுதா இப்போ நான் சொல்கிறது? ஏன் நம்ம பண்ணுறோன்னு தெரியுதா? நாம் இன்னைக்கு நல்லவங்களாக மாறி நல்லவங்களாக உருவானாதான் இந்த சமுதாயம் என்ன ஆகும்? நல்லவங்களாக உருவாகுவாங்க. நம்மளால் என்ன பண்ண முடியும்? நிம்மதியாக வாழ முடியும். சரி, நம்ம தாத்தா இருந்தார்ல, தண்ணி எப்படி குடிச்சிருப்பாரு? தண்ணி கையால் தான். அவருக்கு தண்ணி எங்கே கிடைச்சிருக்கும்? எங்கே குடிக்கிறோம்? வாட்டரில். சரி, ரைட்டு, நம்மலாம் வாட்டர் கேனில் குடிக்கிறோம். நாளைக்கு இப்போ நீங்களாம் இருக்கீங்க, நீங்களாம் பெரிய ஆளாகி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைங்க தண்ணி எது குடிப்பாங்க? அது எப்படி குடிப்பாங்க? தண்ணி இருக்குமா? ஏன் இருக்காது? அப்போ என்ன பண்ணணும்? இப்போ புரியுதா நம்ம ஏன் சொல்கிறோன்னு? இப்போ புரியுதாப்பா ஏன் இயற்கைக்கு முக்கியத்துவம் புரியுதா? நம்ம தாத்தா தண்ணி ஆழத்துலேயும் குடிச்சாரு. நம்ம அப்பா அம்மா ஏழை குடிச்சா, அண்ணெல்லாம் ஏழை குடிச்சாங்கன்னா கிணத்துலையும் அங்கே இருக்கிற இதில் போட்டா கம்பெனி அடிச்சு குடிச்சாங்க. பாலை குடிக்கிறோம். நம்ம பிள்ளைங்க தண்ணி இருக்குமா? அப்போ தண்ணியை உருவாக்குறது யாரோட வேலை? அதை பற்றின சிந்தனை நமக்கு இருக்கா? நம்ம அப்பா அம்மாவுக்கு இருக்கா? அப்போ நாமளும் அப்படியே வளர்ந்தோம்னா தண்ணி எப்படி கிடைக்கும்? கிடைக்காதுல்ல. அப்போ அதை உருவாக்கணும் என்ன பண்ணணும்? மரங்கள் நடணும், ஏரி குளங்களை வெட்ட சொல்லணும், சூழலை சொல்லணும், பாதுகாக்கணுமா? இப்போ புரியுது நம்மளோட நோக்கம் என்னன்னு? அப்போ இது யார் செய்வா? நமக்கானது யார் உருவாக்கணும்? நாம தான் உருவாக்கணும், வேறு வழியே இல்லை. அப்போது இப்போ நம்ம சொல்கிற நோக்கம் புரியுதா உங்களுக்கு? ஏன் உங்களை வேலை செய்ய சொல்கிறோன்னு? அப்போ நம்மளாம் எதுக்காக வேலை செய்கிறோன்னு உள்வாங்கிட்டு நம்ம வேலை செய்யணும்.
இப்போ புரியுதா உங்களுக்கு? பாலர் பஞ்சாயத்து ஏன்னு புரியுதா? இப்போ சும்மா பேருக்கு வச்சிருக்கல, சும்மா நம்ம கூப்பிட்டோம் எலெக்ஷன் வச்சோம் நிற்க சொன்னோம், அது இல்லை. நம்ம எப்படி படிக்கிறோமோ, நம்ம எப்படி வேலை செய்கிறோமோ, நம்ம எப்படி சம்பாதிக்கிறோமோ, அதே மாதிரி என்ன முக்கியம்? இயற்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இயற்கையெல்லாம் வாழவே முடியாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஊரில் பிளாஸ்டிக் எல்லாம் மாற்றணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 7 ரூபா ஊரில் கொடுக்குறோமா, மக்களுக்கு என்ன கொடுக்குறோம்? 7 ரூபா கொடுக்குறோம். பாலர் பஞ்சாயத்துக்காக ஒரு ஆஃபர் இருக்குது, சிறப்பு சலுகை இருக்குது. கிலோவுக்கு 10 ரூபா இல்லை, கிலோவுக்கு 10 ரூபா நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கிலோவுக்கு 15 ரூபா கூட தரோம். உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கிறோம். புரியுது என்ன சொல்கிறது? உங்கள் கோரிக்கை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் மொதல் 6 மாதம் 10 ரூபா, மொதல் 6 மாதம் 10 ரூபா. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் டிமாண்டு 15 ரூபானா 15 ரூபா தரோம் 6 மாதம். அடுத்த 6 மாதம் கழிச்சு 20 ரூபா கேட்டால் 20 ரூபா தரோம். அரம்பா நீ எவ்வளோ கேட்டாலும் தரேன். இங்கே பாரு, உனக்கு புரியுதா? உனக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதாப்பா? உங்களுக்கு என்னென்ன நீ எவ்வளோ கேட்டாலும் தரோம். ஆனால் என்னென்னா மொதல் 6 மாதம் 10 ரூபா கிலோவுக்கு. ஓகேவா? இங்கே நல்லா கேட்கணும்ப்பா, திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாரு. நான் மொதல் 6 மாதத்துக்கு கிலோவுக்கு 10 ரூபா தரும். எங்கே எடுத்துகிட்டு வரணும்? குப்பை பிரிக்கிற கண்ணா அசம்பிள் ஆகி நேரம் இங்கே வந்தோம்னா நீங்கள் யார் எத்தனை கிலோ எடுத்துருக்கீங்களோ கையிலே பணத்தை வாங்கி போயிடலாம். ஓகேவா? நீங்கள் அதை தனிப்பட்ட முறையில் எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை உங்கள் பாலர் பஞ்சாயத்து நீங்கள் வச்சுட்டாலும் சரி, அந்த காசு இருக்குது, அது தரமாட்டோம். சரியா? அந்த காசு இப்போ எதுக்குன்னா, இன்னொன்று தெரிஞ்சுட்டு போயிடுங்க. எதுக்குன்னா, இப்போ இன்றைக்கி ஒரு நிலைக்கு நடத்தணுமா, இதுக்கு ஒரு 500 600 செலவாகுமா, இது காசு வேணுமா, மாரத்தான் வைக்கணுமா, மாரத்தான் ப்ரைஸ் நீங்கள் தான் கொடுக்காது. உங்கள் பாலர் பஞ்சாயத்து சார்பாக 2 ப்ரைஸு, முதல் ப்ரைஸ் ஆண்களுக்கு முதல் ப்ரைஸும் பெண்களுக்கு முதல் ப்ரைஸும் உங்கள் பணத்தை நீங்கள் கொண்டு போறீங்க. சரியா? புரியுதா? எங்கேயும் நடந்திருக்காது, யாருமே அதை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க, யாருக்கிட்டையும் போய் டொனேஷன் வாங்கல. புரியுதா உங்களுக்கு? டொனேஷன் வாங்கி இது நம்ம ஏற்கனவே மிச்சம் வச்சுருக்கோம்ல, மிச்சம் வச்சுருக்கோம் தெரியுமா? ஏன் இதை நான் சொல்லாமல் வச்சுருக்கேன்னா, இது உங்கள் பணம் வேற ஒரு விஷயத்துக்காக வாங்கிச்சு, நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ போய் யார்ட்டையா வாங்கினீங்கன்னா, என்னப்பா என்கிட்ட வாங்கி நீங்கள் பேர் போட்டீங்கம்மா. இப்போ இந்த பணம் யாருக்குன்னு யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு எனக்கு தான் தெரியும் இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் சார்பாக பெண்களுக்கு முதல் பரிசு ஆண்களுக்கு முதல் பரிசு கொடுக்குறீங்க. ஓகேவா? அது இல்லாமல் இன்னும் சின்ன சின்ன வேலைலாம் உங்களுக்கு இருக்குது, அதுக்காக தான் வச்சுருக்கோம். ரெண்டாவது, இந்த பணத்தை ஏன் இப்போ உங்களுக்கு சொல்லலைன்னா, உங்கள் பெற்றோருக்குள்ளே ஒரு போட்டி வருது. இந்த பணத்தை வந்து என் பிள்ளை கையில் இருக்கணுமா, இந்த பணம் வந்து எங்கள் பிள்ளைங்க இருக்கணுமா, இவங்க பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்கிற ஒரு பிரச்சனை வந்து. அதுக்காக தான் கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் 6 மாதம் ஸ்மூத்தாக உங்கள் பாலர் பஞ்சாயத்தை கொண்டு போயிட்டு உங்களுக்குள்ளே ஒரு யூனிட்டியை உருவாக்கிட்டு, நாளைக்கு உங்கள் பேரண்ட்ஸே சொன்னால் கூட இதெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க, இது நாங்கள் பார்த்துப்போம், இது எங்கள் பஞ்சாயத்தோட இது நிர்வாகம், நீங்கள் யாரும் வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லணும். அந்தளவுக்கு உங்களுக்குள்ள பக்குவம் வரும். அதுக்காக தான் வச்சுருக்கோம். புரியுதாப்பா? புலப்படுத்தோம். இயற்கையெல்லாம் வாழ வைக்க முடியுமா? இயற்கையெல்லாம் என்ன ஆகும்? நம்ம